என் பொண்டாட்டியால தானே இப்ப நீங்க இங்க இருக்கீங்க. அண்ணா, இப்பவே இன்ஸ்பெக்டர்ட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேண்ணே. சிவா நில்லு. வேண்டாம். யானை யானை வேணான்னு சொல்றீங்க? எல்லா தப்பும் பண்ணது பார்வதி தானே. அப்புறம் அப்புறம் நீங்க ஏன்னா இந்த மாதிரி தண்டனை எல்லாம் அனுபவிக்கணும்? இந்த விஷயம் யார் யாருக்கு தெரியும்? எனக்கும் அன்னிக்கும் மட்டும்தான். அப்போ இதை இப்படியே விட்டுரு. யாருக்கும் தெரிய வேண்டாம். அண்ணே அண்ணே, என்னண்ணே சொல்றீங்க நீங்க? இல்ல, பார்வதி பண்ணது தப்புதான். ஆனா அவ உண்மையில வச்ச பாசத்துல அப்படி பண்ணிட்டா. இது வெளியே தெரிஞ்சா பார்வதிக்கு ரொம்ப அவமானமாயிடும். இது யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ணா, அவதான் எடுத்தான்னு நம்ம போலீஸ்ட சொல்லிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களை விட்டுருவாங்கண்ணே. சொல்றத கேளு சிவா. இது யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு ஆம்பளை செய்யற தப்பு அவனோட போயிடும். ஆனா அதே பொம்பளை செய்யற தப்பு இந்த குடும்பத்தையே பாதிச்சிடும். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். இது வெளியே தெரிஞ்சா நாளைக்கு அது அவனையும் பாதிக்கும். அதனால இது யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த உண்மையை மறைச்சிடு. அண்ணா, நீங்க போய் இங்க ஏன்னா செய்யாத தப்புக்கு நீங்க என்ன இதெல்லாம் அனுபவிக்கணும்? பார்வதி நம்ம வீட்டு பொண்ணுடா. அவளை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நம்ம வீட்டு பொண்ண நாமளே விட்டு கொடுத்துட கூடாது. அவ பண்ண பாவத்துக்கு நீங்க என்ன தண்டனை அனுபவிக்கணும்? விடுறா, நான் ரொம்ப நம்புறவங்களே என்னை ஏமாத்திருக்காங்க. அதை விட இதெல்லாம் பெரிய தண்டனை இல்லை. ஆனா நீ இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. அண்ணா, நான் எப்படின்னே யார்கிட்டையும் சொல்லாம இருப்பேன்? நான் சொன்னா கேப்ப இல்ல? கேப்பண்ண, நீங்க என்ன சொன்னாலும் கேப்பண்ண. அப்ப இதை அப்படியே விட்டுரு. ஐயாவுக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அந்த தெய்வத்துக்கு அப்புறம் ஊருக்கு ஒரு காவல் தெய்வமா இருக்கிற அவரு மேல போய் இந்த ஊர் இப்படி ஒரு பழிய சுமத்திருச்சம்மா. பெரியப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு நீங்க நம்புறீங்கல்ல? நான் நம்புறேம்மா. ஒரு நாள் ஐயா இந்த காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாருமா. ஐயா எப்படியாவது வெளியே வந்துடணுமா. அது நீங்க நினைச்சா முடியும். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சாமி, காணாம போன சாமியோட தங்க நகை என்கிட்ட தான் இருக்கு. அது எப்படிமா உங்ககிட்ட? எங்க குடும்பம் நல்லா இருக்க கூடாது, எங்க பெரியப்பாவை பழி வாங்கறதுக்காக இந்த நகையை மாத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். மா, இப்பவே ஊரை கூட்டி சொல்லிடலாமா? இல்ல சாமி, அப்புறம் யார் எடுத்தா எதுக்கு எடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியது வரும். இப்போ எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல, அந்த சிச்சுவேஷன்லயும் நான் இல்ல. எங்க பெரியப்பா எடுத்துட்டு வந்தது போலி நகை இல்ல, தங்க நகைதான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா போதும். அவரை ஜெயிலுக்கு போக விடாம நம்ம தடுத்துடலாம். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். எனக்கு இந்த கோவில்ல வேலை வாங்கி கொடுத்தது அந்த ரகுராமையா குடும்பம் தான். அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேம்மா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. சாமி, முதல்ல இங்க இருக்கிற போலி நகைய அங்க இருந்து எடுத்துட்டு இந்த தங்க நகைய வைக்கணும். நல்லதும்மா, கொடுங்கம்மா. ஒரு நிமிஷம் எங்கேயே இருங்கம்மா, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நகை எல்லாம் மாத்திட்டேன். இதுல இருக்கிறதெல்லாம் போலி நகைங்க. ஆனா
இப்போ இந்த நகை தங்கம் தான்னு ஊருக்கு எப்படிம்மா சொல்றது? அதுக்கு நீங்க இன்னொரு உதவி பண்ணணும். என்னம்மா அது? சரிங்கம்மா, ஐயாக்காக நான் இதை செய்யறேம்மா. நீங்க தைரியமா போங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இந்தாங்கம்மா. அத்தை, சிவா 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 சிவா, நீ காலையிலயும் வக்கீல பாத்துட்டு வந்த, இப்பவும் பாத்துட்டு வர, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியேப்பா. ரகு எப்படா வீட்டுக்கு வருவான்? அம்மா, எல்லா வக்கீலையும் பார்த்து பேசிட்டம்மா. எல்லாருமே அண்ணனை வெளியில கொண்டு வர்றது கஷ்டம்னு சொல்றாங்க. ஏண்டா, ஏன்? ஆமாம்மா, அண்ணனே எங்க வீட்ல இருந்து நகை காணாம போனதுனால நானே பழியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால உடனே ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கான். வக்கீல் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காருமா. ஐயோ அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அண்ணனை சீக்கிரமா வெளில கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்றேன். ரகு,